ஹாய் கைஸ், ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி எங்கள் பாட்டி உருண்டை குழம்பு சமைக்க போகிறாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இந்த ஹெல்ப் வேணுமோ இதை பார்த்துக்கோங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கனையும் ஆனில் வச்சுருங்க. எங்கள் ஊரில் 2 நாள் திருவிழாவில் தேங்காய் நிறையா உடச்சி வச்சுருந்தோம். பேரை திடீர்னு உருண்டை குழம்பு கேட்டான். சரி, இப்போ உருண்டை குழம்பு வைக்க போகிறேன். ஒரு அளவு 1 கப்பு துவரம்பருப்பு, நமக்கு தேவைப்படுற அளவில் 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதில் பாதி கடலைப்பருப்பு ஊற போட்டுட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டு, தேவையான அளவு உங்களுக்கு தேங்காய், உங்களுக்கு எப்படி தேவைப்படுமோ அது அளவுக்கு தான் குழம்புக்கு தேங்காவும் எடுத்துக்கிட்டு, தேங்காயை நல்லா குறன்னு ரொம்ப நைஸாகவும் அடிச்சிடாமல் பக்குவமாக அடித்து எல்லாத்தையும் பசைஞ்சு உருட்டி இப்போ நான் அவிக்க போகிறேன். அவிச்சு இதை பாருங்க, அவிக்க போகிறேன். இதை பாருங்க, அவிச்சு வச்ச உருண்டையெல்லாம் எடுத்துக்கிட்டேன். உருண்டை தோலை இருக்குது. இப்போ இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன். 4 பேர் சாப்பிடலாம். தக்காளி ஒன்று, ஒரே ஒரு உருண்டை புளி, தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தக்காளியை கரைச்சிட்டு தெரியுதா, தூக்கி மேலே தூக்கி கொஞ்சம் அம்மா இங்கே காட்டு. இப்போலாம் காட்டணும், இப்போலாம் சொல்லணும். சொல்லி காட்டு. காட்டிடு. தக்காளி புளி கரைச்சிட்டேன். ஒரு மூடு தேங்காயில் கொஞ்சம் உருண்டைக்கு பாதி எடுத்துக்கிட்டேன். குழம்புக்கு பாதி போட்டு சோம்பு போட்டு அரைச்சிக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், உரப்புக்கு தகுந்த காரத்தை பார்த்து கரைச்சிக்கிட்டு அம்மா அம்மா பார்த்து பிடிச்சிக்கோ. தெரியுது கரைச்சிடுவோம். கட் பண்ணலாமா? கட் பண்ண வேண்டாம். பாட்டியா கட், பாட்டியா. சோம்புத்தூள் போட்டு தாளிச்சதும் அடுப்பில் வானலியை வச்சு அடுப்பில் வானலியை வச்சு ரவுண்டு சோம்புத்தூள், அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், சில பேர் புளி ஜாஸ்தி சேர்ப்பாங்க, நாங்கள் புளி சேர்க்க மாட்டோம். தக்காளி, வெங்காயம் நல்லா செவந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற குழம்ப ஊற்றிடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சுட்டு உருண்டையை போட போகிறேன். குழம்பு கொதிச்சுட்டு உருண்டையை போடுறேன் பாருங்க.
விட்டா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். இது நல்லா ஃபுல்லாக கொதிச்சோன்னா பார்த்தாலே எச்சி ஊறுது கைஸ். நல்லா கொதித்து அப்படியே கொஞ்சம் திக்காக வரும்போது நிப்பாட்டிடணும். அவ்வளோதான். சொல்லு சவுண்டாக சொல்லு. இந்த பாருங்க, குழம்பு ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ பேரன் சாப்பிட போகிறான். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு இல்லை முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பொரியல் செஞ்சுருக்கோம். அடுத்த தடவை எங்கள் பொரியல் நாங்கள் போட்டு காட்டுறோம். இப்போ பாருங்கள். ஆமாம் கேஸ், நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நீ சாப்பிடு கைஸ். பாருங்க கைஸ், இதுதான் நம்மளோட குழம்பு. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. நம்ம இன்னைக்கு ரிசல்ட் பார்ப்போம். செஞ்சிட்டு இருக்கேன். வா அஜா, குழம்பு எப்படி இருக்குன்னா உருண்டை எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்குது. நீ வீட்டில் கண்டிப்பாக சமைச்சு சாப்பிடணும். கீரையை சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது கைஸ். கீரையும் சரி, குழம்பும் சரி, உருண்டையும் சரி. மறக்காமல் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சேர்ந்து சொல்லுங்க. பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய். அடுத்தது எங்கள் பேரை என்ன கேட்குறாலும் நான் செஞ்சு காட்டுறேன்.